ஏண்டா என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி ரூம்லயே தங்கிக்கிட்டு என்கிட்டயே மோதுறல்ல நீ? ஆளப்பாரு, நல்லா மைதா மாவுல பசஞ்சு வச்ச பொம்மை மாதிரி. ஏண்டா உன்னை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் டெரரா தெரியலையே. நீ எல்லாம் எனக்கு போட்டியாடா? என்ன திமிரு? வாயா பேசுற? அப்படியே வாயிலே ஒண்ணு வச்சன வச்சுக்க. நல்லா தூங்கு. நீ எந்திரிச்சதுக்கு அப்புறம் உன்னை எப்படி கதற விடுறான்னு மட்டும் பாரு. மைதா மாவு மூஞ்சி. உனக்கு இருக்குடா. அவனை காணோம். நல்ல வேலை, காலையில எழுந்திரிச்சு எங்கேயோ போயிட்டான். நம்ம வேலையை பார்ப்போம். இதுக்குள்ள இருக்கானா? சார், நான் கதவை திறக்க மாட்டேன். முதல் நாளே வேலைக்கு லேட்டா போய் என் அம்மா கிட்ட வாங்கி கட்டிக்க. சார், சார், கதவை தரங்க சார், நான் வேலைக்கு போகணும். உன் இஷ்டத்துக்குலாம் என்னால வர முடியாது. வெயிட் பண்ணு, ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாத்ரூம்ல என்னடா வேலை? உள்ள என்ன கட்டடமா கட்ட போற? வேணும்னே பழி வாங்க பாக்குறான். இவனே நான் வந்த வேலையை ஒழுங்கா செய்ய விட மாட்டான் போலே. அது யாரு? ஐயோ, இவ வேற கால் பண்றாளே. சண்முகம், சொல்லுங்க மேடம். ரெடி ஆயிட்டியா? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவோம் மேடம். ஆண்டி 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. அதுக்குள்ள நீ கிளம்பி கீழே வந்துரு. லேட்டா வந்தா உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஓகே ஓகே மேடம், நான் வந்துடுறேன். சார், என்னடா? சார் கதவை திறங்க சார், வேலைக்கு போகணும். ஏண்டா சந்தைக்கு போனோம், ஆத்தவையும் காசை கூட அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இருடா வரேன். கொஞ்சம் சீக்கிரம் சார். இவனா படுத்துறானே. இப்ப போன கரெக்டா இருக்கும். எவ்வளோ நேரம் சார்? எனக்கு எவ்வளவு நேரம் தேவையோ அவ்வளவு நேரம் உள்ள இருப்பேன். அதெல்லாம் நீ கேட்க கூடாது. ஆமா, நீ தான் என் கூட ஈஸியா தங்கிப்பேன்னு சவால் விட்டியே, அப்புறம் என்ன? 2 பேர் தங்கி இருக்கிற ரூம்னா இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா நடைய கட்டிட்டு கிளம்பு. போடா. டேய் 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 இரு. அண்ணன் இப்போ வாடா போடான்னு சொன்னியா? இல்லையே. இல்லையே, எனக்கு கேட்ட மாதிரி இருந்துச்சே. ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஃப்ளோலியா? ஆமா, ரொம்ப டார்ச்சர் பண்ணா சில கெட்ட வார்த்தைங்க கூட வரும். ஃப்ளோல கெட்ட வார்த்தை வருமா? அதிகம். இந்த வீட்டு முதலாளியோட பையன்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம ஃப்ளோல கெட்ட வார்த்தை வரும்னு சொல்றான். வாடா, நீ வெளியில வருவல,
அப்ப வச்சுக்கிறேன்டா உன்னை. வா யாருக்கிட்ட மைதா மாவு மூஞ்சி. பிரீத்தி ஆண்டி கிளம்பலாமா? வா போலாம் ஆண்டி. சண்முகம் எங்க அவன்? இன்னும் வரல, ரெடி ஆயிட்டு இருக்கான் போல. 8 மணி ஆயிடுச்சு. 8 மணிக்கெல்லாம் கிளம்பணும்னு சொன்னியா? சொன்னா ஆண்டி. சரி நாம கிளம்பலாம் வா. மேடம் 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 இதான் நீ முதல் நாள் வேலைக்கு வர டைமா? சாரி மேடம். எனக்கு சாரி சொல்றதே பிடிக்காது. நான் சொன்ன டைமுக்கு வரணும். லேட் பண்ணா சுத்தமா எனக்கு பிடிக்காது. என்ன சண்முகம் நீ? நான் தான் சொன்னேன்ல லேட்டா வந்தா ஆண்டிக்கு பிடிக்காதுன்னு. அப்புறம் ஏன் லேட் பண்ண? இல்ல மேடம், பாத்ரூம்ல. காரணம் எல்லாம் சொல்லாத, அதுவும் ஆண்டிக்கு பிடிக்காது. இனி இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்க. சரிங்க மேடம். வாங்க, டைம் ஆச்சு, போலாமா? சரி விஜய். சரிம்மா. கிளம்பலாம் வாங்க. மாட்னியா? எப்படி உனக்கு ஆப்பு வச்சனா? மேடம் டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொன்னீங்க, ரெடி பண்ணியாச்சு. ஓகே சார். இருந்தாலும் ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது. கேளுங்க. திடீர்னு எதுக்கு மேடம் இப்படி நீங்க ஒரு உயில் ரெடி பண்ண சொன்னீங்க? ரொம்ப வயசானவங்க கடைசி காலத்துல தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. இது நான் திடீர்னு எடுத்த முடிவில்ல. ரொம்ப நாளாவே இத பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் அதுக்கான டைம் வந்திருக்கு. என்ன கொலை பண்றதுக்கு 2 தடவை பெரிய அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. நான் பொழைச்சு வந்ததே பெரிய விஷயம். மறுபடியும் அட்டெம்ப்ட் நடக்கலாம். சாவ பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் பயம் இல்ல. ஆனா நான் இல்லனாலும் என்னோட இன்ஸ்டிடியூஷன் சரியா நடக்கணும். இப்ப இருக்கிற நல்ல பேரு எப்பவுமே இருக்கணும். அதுல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. ஆமா, நான் பிராக்டிகலா பேசுறேன்டா. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னோட இன்ஸ்டிடியூட்டை யார் எடுத்து நடத்துறது, சொத்துல யாருக்கு எவ்வளவு ஷேர் போகணும்னு யாருக்கும் எந்த குழப்பமும் வரக்கூடாது. அதுக்காக தான் நான் தெளிவா இருக்கும் போதே இந்த உயிலை நான் எழுதி வைக்கிறேன். உங்க விருப்பம் மேடம், நீங்க படிச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியலையே. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க 2 பேரும் தான் இந்த டாக்குமெண்ட்டை வச்சு செட்டில்மெண்ட் பண்ணணும். ஓகே மேடம். ஆனா அந்த சூழ்நிலை இப்போதைக்கு வராது மேடம். நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பீங்க மேடம். அப்ப நான் கிளம்புறேன். விஜய் கிளம்பலாமா? சரிம்மா. சரிங்க சார். வாங்க. வரேன் சார். அம்மா சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டா Okay, பண்ணிடுங்க. சரியா? பண்ணிடுறேன் சார். வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேம். எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்களாமா? சொல்லிட்டு நாங்க போறோம், நீங்க வாங்க. சரி. அம்மா சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுல? கொஞ்சம் புரியுது. கவனமா நான் பாருங்க. சரி. நாம தேடி போகாம நம்மள தேடி ஒரு செம்ம ஆஃபர் வந்திருக்கு. இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னு வை, இத வச்சு வேதாவோட மொத்த சொத்தையும் நம்ம அபகரிச்சிடலாம். அதுல யார் யார் பேர் எழுதி இருக்குன்னு அவங்கள தவிர வேற யாருக்குமே தெரியாதே. அப்படி இருக்கும்போது அதை எடுத்து நாம என்ன செய்யறது? அதுல யார் யார் பேர் எழுதிருந்தா நமக்கு என்ன? அத அப்படியே தப்பு இல்லாம நாம டூப்ளிகேட் பண்ணிடுவோம். அதுல அவங்க ஃபேமிலில யார் பேரெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மொத்தமா தூக்கிட்டு என் பேரை போட்டுருவோம். வேதா மொத்த சொத்தையும் என் பேருக்கு எழுதி வச்சிருக்கிற மாதிரி அதை ரெடி பண்ணிட்டு அவங்க கதையை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் எவனாலையும் என்ன அசைக்க முடியாது. ஆனா அந்த லாயருக்கும் ஆடிட்டருக்கும் உண்மை தெரியும்ல. அவனுங்களை எப்படி சரி கட்டுறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
முதல்ல அந்த டாக்குமெண்ட்டை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிப்போம். உன்னை போய் என் அத்தை கண்மூடித்தனமா நம்புறாங்கல்ல, அவங்கள சொல்லணும். நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன் திட்டம் எதுவும் பலிக்காதிரி. ஸ்னேகா, ஸ்னேகா. அத்தை வா. இப்பதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கு. ரொம்ப நாளா இதை செய்யணும்னு இருந்தேன். இப்பதான் நேரம் கூடி வந்திருக்கு. நீ போய் சாமிக்கு விளக்கேத்துமா? சரிங்க அத்தை. போ ஸ்னேகா. ஏத்திட்டா அத்தை. ஏங்க என்னங்க அது? ஏன் தெரிஞ்சே ஆகணுமா? சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தெரியாது. என்ன மேடம்? என்ன மேடம் இது? இது ஒரு ஸ்பை கேமரா. இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? ஆண்டி இப்போ இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு போய் அவங்க லாக்கர்ல வச்சிருவாங்க. அந்த லாக்கரோட பாஸ்வேர்டு அவங்கள தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதனால நீ எப்படியாவது அந்த ரூம்குள்ள போய் லாக்கர் தெரியற மாதிரி இந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிடு. அதை வச்சு நம்ம பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சு டாக்குமெண்ட்டை எடுத்துடலாம். மேடம்க்கு டவுட் வந்துருச்சுன்னா? சந்தேகம் வராத மாதிரி தான் எடுக்கணும். அதுக்கு தான் நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். இதான் நான் உனக்கு கொடுக்குற முதல் டாஸ்க். ஒழுங்கா செஞ்சு முடிக்கலன்னு வச்சுக்கோயேன், நீ இந்த வேலையிலே இருக்க முடியாது. அதை பார்த்துக்க. சரிங்க மேடம். பிரீத்தி அக்கா, என்ன டாக்குமெண்ட் அது? தெரியாதுக்கா எங்களுக்கும். நாங்க சும்மா கூட போனோம். லாயரை பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. அவர் ஏதோ ஃபைல் கொடுத்தாரு. இல்ல பூஜையெல்லாம் பலமா இருக்கே, அதான் கேட்டேன். மேபி ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கலாம். அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நாமளே கேட்க கூடாதுல்ல? கரெக்ட் தான். விஜய், சொல்லுங்கம்மா. நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. நான் இதை எடுத்துட்டு போய் என் ரூம்ல வைக்கிறேன். சரிங்கம்மா. ஏங்க என்னது? தெரியலன்னு சொன்னல. அக்கா, சமையல் ரெடி ஆயிடுச்சான்னு போய் பாருங்க. ஆண்டி வரும்போதே பசிக்குதுன்னு சொன்னாங்க. இது பாக்குறேன் பிரீத்தி. நான் வெளியே நிக்கிறேன். நீ உள்ள போய் கேமராவை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடு. சரிங்க மேடம். வா. ஏய், என்ன நிக்கிற? வா. சொல்றேன்ல. மேடம். என்ன? இல்ல, உங்களுக்கு லஞ்சுக்கு சாப்பிட என்ன மேடம் வேணும்? கிச்சன்ல மெனு சொல்லணும். நான் காலையிலேயே சொல்லிட்டு தான் கிளம்புனேன். ஓஹோ, இதெல்லாம் உன் வேலையே இல்ல. நீ கொஞ்சம் வெளியில இரு. ஓகே மேடம்.
பாரு, இனிமே கரெக்டா வா. ஆ. புரிஞ்சுதா? பிரீத்தி ஆண்டி. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துரு, சாப்பிடலாம். ம், ஓகே ஆண்டி. பாஸ்வேர்டு கிடைச்சிருச்சு. நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நீ எழுந்து வெளியே வா. 2 பேரும் சேர்ந்து அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துருவோம். ஓகேவா? ஓகே மேடம். நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் டாஸ்கையே பக்காவா முடிச்சு உன் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டேன். சூப்பர். தேங்க்யூ மேடம். இங்க ஓகே. இங்க கரெக்டா இருக்குமா? அங்க கரெக்டா இருக்கும் தான் தோணுது. சரி, அங்கேயே ஊத்திடுவோம். இது ஓகே, இப்படிதான் வருவாங்க. டேய் 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 டேய், என்னடா மறுபடியும் என்ன கிண்ணத்தோட சுத்திட்டு இருக்க? ஆ? ஏற்கனவே ஒரு தடவை உன் பொண்டாட்டி கையால வாங்கினது பத்தாத உனக்கு? அதில் அப்படி பார்த்தாலும் அவன் இங்க இல்லையேடா. ஐயோ அப்பா, இது எனக்கு இல்ல. ஆ, வேற யாருக்காவது நீ தேய்ச்சி விட போறியா? அப்பா இல்லப்பா. அப்புறம் எதுக்குடா? அந்த சண்முகம் பையன் இருக்கான்ல, ஆ, அவன் காலை உடைக்கிறதுக்கு தான் இதெல்லாம். புரியலடா. புரியல? ஆ, சொல்றேன். அவன் காலை டேமேஜ் பண்ணி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படிடா? அதுக்கு தான் இந்த திட்டம். ஆ, சரி சரி சரி. அவன் இப்படிதான் வருவான். ஆ. நான் எண்ணெயை கொட்டி வைப்பேன். அவன் காலை வைப்பான், கீழே விழுவான், கால் ஒடியும். சூப்பர்ப்பா. டேய் டேய் டேய், இது வரைக்கும் இந்த சீன்ல எவனுக்கும் கால் உடைஞ்சதே இல்லடா. தாங்கி பிடிக்க யாராவது இடையில வந்துருவாங்கடா. அப்பா, அவன் ஆம்பளை பையன்பா. அவனெல்லாம் தாங்கி பிடிக்க யாரும் வரமாட்டாங்க. அதுக்கெல்லாம் சான்ஸும் கிடையாது. நீங்க வேற யாராவது வராங்களான்னு பாருங்க. அதுக்குள்ள நான் இந்த வேலையை முடிச்சிடறேன். போங்க. நோ பண்ணு. அப்பா, வரட்டும் வரட்டும். அப்பா, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. இப்ப வருவான். அப்பா அப்பா, அத வரா வரா. டேய் சண்முகம், வாடா. என்னடா அவன் காலே வைக்க மாட்டேங்கிறான்? என்ன? இல்ல, நீ கூப்பிட்டா வருவியான்னு பார்த்தேன். பரவாயில்ல, சரி போ. சண்முகம். டேய் சண்முகம்.